Hello friends, this is Sundar. Welcome to my second Ruby tutorial. நம்ம இந்த tutorialல போன tutorialல நம்ம என்ன பார்த்தோம்னா Ruby எப்படி டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்றதுன்றத பார்த்தோம். அப்புறம் scripting language programming language differences பார்த்தோம். ஷார்ட் introduction பார்த்தோம் ரூபிக்கு. அப்புறம் வந்து 1+2ன்ற சிம்பிள் மேத் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ரூபி வந்து இன்னொரு அட்வான்ஸ்டுக்கு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து ரூபி ஃபுல்லாக கற்றுக்கலாம். இப்போது ரூபி நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. தே நோ ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து இன் த சென்ஸ் கமாண்டுன்னு சொல்லலாம் இன்ஸ்ட்ரக்ஷனை. இப்போ நான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தர போகிறேன். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இந்த வந்து பிரிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்றது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் டபுள் கொட்டேஷன், அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து என்ன டைப் பண்ணாலும் அதை வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் டபுள் கொட்டேஷன் ஹலோ. இந்த ஹலோவை வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான். ஸோ ஹலோ வேர்ல்ட்னே டைப் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே ஹலோ வேர்ல்டு அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கமாண்ட். இதை தான் வந்து கமாண்ட் சொல்லுவோம். ரூபி வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோம், ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டோம். டபுள் கொட்டேஷனில் டபுள் கொட்டேஷன் ஒமிட் ஆயிடுச்சு, பிரிண்ட்டும் ஒமிட் ஆயிடுச்சு. ஹலோ வேர்ல்டு மட்டும் தானே பிரிண்ட் ஆகணும். இது என்ன நில்? நில்னா என்ன? நில்னா வந்து நத்திங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ண இந்த லைனில் எந்த எரரும் இல்லை, நில் எரர்ஸ் அப்படின்றத வந்து இது நில் அப்படின்றத காட்டுது. ஸோ நில்ன்றது வந்து நத்திங் டு வரி இன் மை ப்ரோக்ராம் அப்படின்றது தான் வந்து ரூபி சொல்கிறது நம்மக்கிட்ட. ஸோ இந்த என்விரான்மெண்ட் பற்றி சொல்லணும் உங்களுக்கு. ஐஆர்பி அப்படின்றது வந்து இன்டராக்டிவ் ரூபி. இந்த மெயின் பற்றி நான் இன்னும் அப்புறமா பேசலாம் நம்ம. ஸோ இந்த 001 002 இது என்னது? 001 002 இது ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் அ லைன் நம்பர். 001ன்றது ஃபர்ஸ்ட் லைன், 002 செகண்ட் லைன். இது வந்து இதையும் நம்ம டெப்த்தாக பார்க்கும்போது பார்க்கலாம். ஒன்றுனா இந்த 00. ஸோ அந்த நில்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கோடில் எந்த எரரும் இல்லை. ஸோ நில் எரர் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் ஹலோ, இதில் வந்து நான் ஒரு கொட்டேஷன் மிஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஐஆர்பி மெயினில் இங்கே வந்து ஒரு கொட்டேஷன் காட்டும், ஒரு டபுள் கொட்டேஷன். இந்த டபுள் கொட்டேஷன் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுத்து நம்ம வந்து மறுபடியும் இந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ வந்து நெல் வந்துடுச்சு, ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான். இதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் டைப் பண்ணால் கூட எரர் வரும். ஸோ இந்த நில் வராமல் எரர் வரும். இந்த எரர் பார்த்தீங்கன்னா எரர் படித்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். நேம் எரர், அதாவது வந்து இந்த வேரியபிள், இந்த நம்ம டைப் பண்ண FODVLKD இந்த வேரியபிள் வந்து அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் வருது. அதே டைம் வந்து ஃப்ரம் IRB4, IRB4ன்றது என்னென்னா லைன் நம்பர் 4. இது வந்து நம்ம ரூபி இன்ஸ்டால் பண்ணியிருக்க பாத். ஓகே, தட்ஸ் இட் அபவுட் a சிம்பிள் கமாண்ட். இன்னொரு சிம்பிள் கமாண்ட் சொல்கிறேன். 5.times do print ruby end. இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா 5.times, அதாவது வந்து 5 டைம்ஸ். ரூபிக்கு வந்து 5 டைம்ஸ், 5.timesன்றது. do அப்படின்றது வந்து டூனா செய் அப்படின்றது. do print நம்ம ஏற்கனவே பார்த்தோம். print ரூபின்றதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எத்தனை தடவைனா 5 டைம்ஸ். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இப்படி தான், 5 டைம்ஸ் do print ruby end. எண்டுனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அதோட எண்ட் பண்ணுறோம் இந்த லைனோட. ஓகே, இப்போ என்டர் பண்ணோன்னா நம்ம வந்து 5 டைம்ஸ் ரூபின்ற லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். 1 2 3 4 5 ரூபி. இங்கே வந்து 5 டைம்ஸ் அப்படின்றத வந்து இது வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு சின்ன டிப்ஸ். இந்த என்விரான்மெண்ட்டில் எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப போர் அடிக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்னமோ வந்து பழைய கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் வந்து இந்த இன்டராக்டிவ் ரூபி டேப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா கலர்ஸில் வந்து நீங்கள் வந்து எந்த கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாகவும், டெக்ஸ்ட் கலர், ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட்டாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம மூடை பொறுத்தது தான் இது. ஸோ இது ஜஸ்ட் அ டிப். ஓகே, தட்ஸ் இட் அபவுட் த செகண்ட் டுட்டோரியல். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம வந்து மேத்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.